பரப்பளவு. பரப்பளவு என்ற கருத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பரப்பளவு என்பது ஒரு மூடிய இடத்திற்குள் உள்ள பகுதி ஆகும். இந்த இரண்டு புத்தகங்களையும் எடுத்துக்கொள்வோம். ஒரு கணித புத்தகம் மற்றும் ஒரு கதை புத்தகம் உள்ளது. இப்போது இந்த இரண்டையும் பார்க்கும்போது எந்த புத்தகத்தில் அதிக பரப்பளவு உள்ளது என்று சொல்ல முடியுமா? ஆம், கதை புத்தகத்தின் பரப்பளவு அதிகமாக உள்ளது. ஏனெனில் அது அதிக இடத்தை உள்ளடக்கியுள்ளது. இப்போது இதை சொல்வது எளிது. ஏனெனில் இந்த புத்தகங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. கணித புத்தகத்தை விட கதை புத்தகம் பெரியது என்று புத்தகங்களை பார்ப்பதன் மூலமே நீங்கள் சொல்லிவிடலாம். ஆனால் சில நேரங்களில் எது பெரியது எது சிறியது என்று சொல்வது எளிதானதல்ல. உதாரணமாக, வீட்டில் 2 அறைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். இரண்டில் எது பெரியது என்று உங்களுக்கு தெரியவில்லை. எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? எந்த அறை பெரியது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்கள். இதை எப்படி கண்டுபிடிப்பது? 2 அறைகளிலும் உள்ள டைல்ஸ்களின் எண்ணிக்கையை நீங்கள் கணக்கிடலாம். அதிக எண்ணிக்கையிலான டைல்ஸ்களை கொண்ட அறை அதிக இடத்தை கொண்டுள்ளது. அதனால்தான் அது பெரியது. அங்கு டைல்ஸ்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஒரு பழைய நோட்புக்கின் பக்கங்களை பரப்பலாம் அல்லது செய்தித்தாளின் பக்கங்களை பரப்பலாம். பின்னர் எத்தனை பக்கங்கள் கொண்டு தரையை நிரப்ப முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே அதிக பக்கங்கள் தேவைப்படும் அறை பெரியது என்று அறியலாம். ஆனால் டைல்ஸ்கள் அல்லது பழைய நோட்புக் பக்கங்கள் அல்லது செய்தித்தாள்களை எண்ணுவதை தவிர வேறு வழிமுறை இல்லையா? பரப்பளவை அளவிட சில வட்ட அல்லது நீள்வட்ட பொருட்களை பயன்படுத்த முடியுமா? இல்லை, அது ஒரு நல்ல வழிமுறை அல்ல. ஏனெனில் அதில் நடுவில் இடத்தை நிரப்ப முடியாது. இந்த வடிவங்கள் நடுவில் வெற்றிடத்தை ஏற்படுத்துகின்றன. எந்த பகுதி அதிகமாக உள்ளது என்பதை சரிபார்க்க வட்ட மற்றும் நீள்வட்ட வடிவங்களுக்கு பதிலாக செவ்வக மற்றும் சதுர வடிவங்களை பயன்படுத்துவது மிகவும் எளிதானது. எனவே எந்த வடிவம் பரப்பளவை அளவிட மிகவும் வசதியானது என்பதை அறிந்து கொள்வோம். பரப்பளவை அளவிட நாம் பயன்படுத்தும் மிகவும் வசதியான மற்றும் தரம் கொண்ட அலகு சதுரம் ஆகும். எனவே பரப்பளவை கண்டறியும் தரமான அலகு சதுரம் என்று அழைக்கப்படுகிறது. சதுரத்தை எடுத்துக்கொள்வோம். சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 1 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. இப்போது இந்த சதுரத்தால் மூடப்பட்ட பரப்பளவு 1 சதுர சென்டிமீட்டர். நீங்கள் அதை 1 சதுர சென்டிமீட்டர் என சுருக்கமாக எழுதலாம். இது 1 சதுர சென்டிமீட்டர். இது மற்றொரு சதுரம். இப்போது சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 1 மீட்டர் நீளம் கொண்டது. எனவே இந்த சதுரத்தால் மூடப்பட்ட பரப்பளவு சதுர மீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இனிமேல் நாம் எப்போதும் சதுரத்தை பரப்பளவை அளவிட தர அலகாக பயன்படுத்துவோம். நாம் எப்போதும் சதுர மீட்டர் அல்லது சதுர சென்டிமீட்டர் அல்லது சதுர கிலோமீட்டர் என பரப்பளவை குறிக்கிறோம். இப்போது பரப்பளவை பார்ப்போம். சதுரத்தின் பரப்பளவு என்ன? இந்த இடத்தில் 4 சிறிய சதுரங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். இதன் பொருள் அதன் பரப்பளவு 4 சதுர சென்டிமீட்டர். இந்த வடிவத்தின் பரப்பளவு என்ன? 1, 2, 3, 4, 5 மற்றும் 6. இந்த பகுதியில் 6 சதுரங்கள் உள்ளன. இதன் பொருள் இதன் பரப்பளவு 6 சதுர சென்டிமீட்டர். இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போது இந்த செவ்வக துண்டை பாருங்கள். இந்த செவ்வக துண்டின் பரப்பளவு 5 சதுர சென்டிமீட்டர். ஏனெனில் இங்கு 5 சதுரங்கள் உள்ளன. இந்த வடிவத்தின் பரப்பளவு 6 சதுர சென்டிமீட்டர். நீங்கள் இங்கே சதுரங்களை எண்ணலாம். ஆனால் இங்கே மீண்டும் படத்தின் பரப்பளவு 5 சதுர சென்டிமீட்டர். 2 வடிவங்களின் பரப்பளவு 5 சதுர சென்டிமீட்டர் என்பதை நீங்கள் இங்கே காணலாம். ஆனால் 2 வடிவங்களும் வித்தியாசமாக இருக்கும். நம்மிடம் அளவிட எதுவும் இல்லை என்றால் பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்வது கடினம். இந்த 2 உருவங்களின் பரப்பளவு 5 சதுர சென்டிமீட்டர் என்று நாம் கூறலாம்.
ஏனென்றால் அவற்றை அளவிட சிறிய சதுரங்களை பயன்படுத்துகிறோம். இப்போது இங்கே ஒரு செவ்வகம் உள்ளது. நீங்கள் பார்ப்பது போல இங்கே 6 சதுரங்கள் உள்ளன. எனவே பரப்பளவு 6 சதுர சென்டிமீட்டர். இப்போது இந்த செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண முடியுமா? நீளம் 3 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 2 சென்டிமீட்டர். இங்கே ஒவ்வொரு சதுரமும் 1 சென்டிமீட்டர் அளவு கொண்டது. அதாவது 3இன் 2 மடங்கு என்பது 6 என்று பரப்பளவை எழுதலாம். எனவே செவ்வகத்தின் பரப்பளவு 2 சென்டிமீட்டர் பெருக்கல் 3 சென்டிமீட்டர் என்பது 6 சதுர சென்டிமீட்டர் ஆகும். இந்த வழியில் எந்த செவ்வகத்தின் பரப்பளவையும் நாம் கண்டுபிடிக்க முடியும். எனவே அகலம் மற்றும் நீளத்தை பெருக்குவதன் மூலம் செவ்வகத்தின் பரப்பளவை கண்டறிய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். சுருக்கமாக நீளம் பெருக்கல் அகலம் என்று கூறலாம். இப்போது இந்த சதுரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சதுரத்தின் பரப்பளவு 4 சதுர சென்டிமீட்டர். பெரிய சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 சென்டிமீட்டர் ஆகும். 2 சென்டிமீட்டரால் பெருக்கினால் நமக்கு 4 சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும். எனவே சதுரத்தின் பரப்பளவை பக்கத்தின் அளவால் பெருக்க கிடைப்பது எனலாம். இது அனைத்து சதுரங்களுக்கும் பொருந்தும். இவ்வாறு சதுரத்தின் பரப்பளவு பக்கம் மற்றும் பக்கம் என பெருக்கப்படுகிறது அல்லது பக்கத்தின் ஸ்கொயர் எனலாம். இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கே ஒரு செவ்வகம் உள்ளது. அதன் நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 3 சென்டிமீட்டர். எனவே அதன் பரப்பளவு 3இன் 8 மடங்கு, அதாவது 24 சதுர சென்டிமீட்டர் ஆகும். இப்போது ஒவ்வொரு முறையும் செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு சிறிய சதுரம் தேவையில்லை. இதற்கான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம் என்பதை பயன்படுத்தலாம். இப்போது இங்கே மற்றொரு சதுரம் உள்ளது. சதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர். எனவே இதன் பரப்பளவு என்னவாக இருக்கும்? பரப்பளவு 16 சதுர சென்டிமீட்டராக இருக்கும். மீண்டும் நான் சிறிய சதுரங்களை பயன்படுத்தக்கூடாது. நான் எனது சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். செவ்வகத்தை எடுத்துக்கொள்வோம். நீளம் 9 மற்றும் அகலம் 7 எனில் பரப்பளவு 63 என இருக்கும். நீளம் 10 மற்றும் பரப்பளவு 30 எனில் அகலம் என்ன? 30ஐ 10ஆல் வகுத்தால் கிடைப்பது 3 ஆகும். ஏனெனில் 3இன் 10 மடங்கு என்பது 30 ஆகும். அதாவது அகலம் 3 என இருக்க வேண்டும். எனக்கு நீளம் தெரியவில்லை. ஆனால் அகலம் 4 மற்றும் அதன் பரப்பளவு 48 என்றால் நீளம் என்னவாக இருக்கும்? 12 முறை 4 என்பது 48. எனவே இதன் நீளம் 12 ஆகும். இப்போது சதுரத்தின் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த சதுரத்தின் பக்கம் 7 எனில் இதன் பரப்பளவு என்பது 7இன் ஸ்கொயர் அல்லது 7இன் மடங்கு 7 என 49 இருக்கும். அதாவது பரப்பளவு 49 இருக்கும். இப்போது பரப்பளவு 100 எனில் பக்கத்தின் அளவு என்ன? 10இன் மடங்கு 10 என்பது 100க்கு சமம். அதாவது பக்கம் 10 இருக்கும். பக்கம் 9 இருந்தால் பரப்பளவு என்னவாக இருக்கும்? 9 முறை 9 என்பது 81. எனவே பரப்பளவு 81 இருக்கும்.